அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 6/9/2024 வெள்ளிக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். நாளை விநாயகர் சதுர்த்தி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும், தன வரவு கொட்டட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். இன்று பிற்பகல் 1:47 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. இன்று காலை 9:18 வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை சித்தயோகமும், காலை 9:18 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் மீண்டும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று காலை சதய நட்சத்திரம் மற்றும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, நலமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் காணப்படும். சிம்ம ராசியிலே இருக்கின்ற புதன் பகவானால் வீட்டிலே நல்ல காரியங்கள் நடக்கும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் பிரச்சனையால் தவித்தவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். படிப்பிலே நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, தெளிவான சிந்தனை கிடைக்கின்ற நாள். மனதில் இருந்த சில கஷ்டங்கள், சில யோசனைகள் எல்லாம் மாறும். நல்ல வழி கிடைக்கும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. நண்பர்கள் வழியிலே நன்மைகளை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், கேட்ரிங் சர்வீஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இருப்பீர்கள். பிள்ளைகள் குழந்தைகளாலும் தாய் தந்தையர் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். சின்ன சின்ன யோகங்கள் வந்து செல்லும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு
ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய பிரச்சனையிலே கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், நர்சிங் சர்வீஸ் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருப்பவர்கள், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பெண்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சூரியன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, சிக்கல்களை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும், சில சிக்கல்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய சொந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு இந்த நாளிலே ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். பொறுமைக்கு சோதனை வரும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் உங்கள் வீட்டு அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவரிடம் சொல்லக்கூடாது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சுக்கிர பகவானை ராசியதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, புதன் பகவானால் வியாபாரத்திலே திடீர் போட்டி ஏற்படும். அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் பற்றிய சில பயம் வந்து போகும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு சில தடைகள், தாமதங்கள் வந்து சேரும். கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாறுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். வீட்டிலே சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக
இருப்பீர்கள். இன்று தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களிலே கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள், இருக்க வேண்டிய காலம். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே போல் எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வியாபாரத்தில் திடீர் போட்டி உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் வந்தாலும் மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழனை ஆட்சியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டிலே சில பிரச்சனைகள் வந்து போகும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகோதர வழியிலே விரய செலவுகள் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதே போல் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு, புது வாய்ப்புகளும் அமையும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, மனக்கவலையை மறக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில மனஸ்தாபங்கள் வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து சேரும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பலசரக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டெய்லரிங் செய்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள் மற்றும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாள். இன்று கடன் கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவானை ஆட்சியாக கொண்ட உங்களுக்கு இப்பொழுது புதன் பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், தாய் நாட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப முறையாக வர முடியாமல் தவித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னு நினைப்பவர்கள் சொந்த வீட்டை வாங்குவதற்கான அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். செவ்வாயுடைய அனுகிரகமும் வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்து போகும்.
கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். பிள்ளைகள் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இதேபோல் மருத்துவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவத்துறை பணியாளர்கள், ஊழியர்கள், நர்ஸ், செவிலியர்களாக இருப்பவர்கள், தாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. இதேபோல் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க மானிப்பாய் மருதடி விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.